மக்களே வணக்கம். வாங்க இன்றைக்கி காளான் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் அடுப்பில் வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க. சரி எண்ணெய் ஊற்றிக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்குங்க, அப்போ தான் நல்லா இருக்குங்க, அதுக்கு டேஸ்ட்டு வரும். எண்ணெய் காயிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க. இப்போ பட்டை, இலை, கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டு பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூனு சோம்பு போட்டுக்குங்க. நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயத்தை போட்டு வளர்க்கணும். வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணுங்க. பொன்னரமாக வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணணும். நல்லா பாருங்கள், வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டை ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அது பச்சை வாசம் இல்லாமல் நல்லா வதக்கிக்குங்க. நல்லா இருந்தால் வதங்கிருச்சு இஞ்சி பூண்டுக்குமா. இப்போ வந்து தக்காளியை வந்து மிக்சியில் அடிச்சுக்குங்க. அடித்து அது மாதிரி போட்டுக்குங்க. சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகும். அரைச்சி வச்சுருக்க விழுதையும் அதிலே போட்டுருங்க. போட்டு ரெண்டையும் நல்லா கிண்டணும். வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க விழுதா. அப்போ கொஞ்சம் கிரேவி நல்லா கிடைக்குங்க. அதனால் கொஞ்சம் நல்லா அது இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் குக் ஆகணுங்க. நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. நீ வந்து நம்ம அந்த மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். காளானை வந்து சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. காளான் இதை கூட ஆட் பண்ணிடலாம். காளானை போட்டு நல்லா இடையில கேஸ் வேறு தீர்ந்துருச்சுங்க. அதனால கொஞ்சம் லேட்டு கேஸ் மாட்டி வச்சு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கி வந்துருச்சு. கிண்டணுங்க. காளான் நல்லா சுருண்டு வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்க்கணும். மல்லித்தூள் வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க.
கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு நல்ல பச்சை வாசம் போகிறதுக்கு ஒரு கிண்டிக்கணுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்க வேண்டியது. கொதிச்சு வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். இதுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டு இறக்க வேண்டியதான். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வற்றிருச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு கிரேவி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மணக்க காளான் கிரேவி ரெடி. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு சந்தோஷப்படுங்க. நன்றி, வணக்கம்.